ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன், விச் ரெசிபி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, விச் இஸ் ஆலு சமோசா. போன வீடியோ ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டேன், விச் இஸ் உளுந்து போண்டா. அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா கீழே ப்ரீவியஸ் வீடியோங்கிற லிங்க், அந்த போண்டாவோட வீடியோ தான், செக் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், நேபர்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி சூப்பரான சமோசாவை செஞ்சு. ஸோ டிலே இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யம்மி. இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. இப்போது மைதா மாவு, அதில் இப்போ உப்பு போடுங்க, கொஞ்சம் ஓமம் விச் இஸ் அஜ்வைன், இப்போ இதில் நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு ஒன் டீஸ்பூன் ஆர் 1.5 teaspoon யூ கேன் ஆட். இங்கிலீஷ் வியூவர்ஸ் ஆஃப் மை சேனல், கீழே இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேர்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இன் மை வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன், கோ செக் இட் அவுட். இங்கிலீஷ் வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிச்சா ஷேப் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்ட் ஃப்ளார் அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி. இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஈஸியாக சமோசா பண்ண வரும். மாவு வந்து ட்ரை ஆகக்கூடாது, ஸோ அதுக்காக அதில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் டவல் ஆர் நார்மலாக ஏதாவது லிட் போட்டோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லெட் இட் ரெஸ்ட் ஃபார் அரௌண்ட் 20 to 25 minutes. இப்போ தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் வேக வச்ச தோல் உரித்து ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ. இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றுங்க, அரௌண்ட் 1.5 teaspoon. இதில் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் லைட்டாக பட்டக் 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 பட்டக்குன்னு சவுண்டு வரும்ல, அது லைட்டாக இதாகணும். இதில் ஆனியன் ஃபுல் குக் ஆகக்கூடாது, எதுவுமே ஃபுல் குக் ஆகக்கூடாது, இல்லை ஹாஃப் தான். அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு அதை ஃப்ரை பண்ணும் போது அது ஃபுல் குக் ஆகும். இப்போ இதில் இஞ்சி ஆட் பண்ணுங்கள். இஞ்சி ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். சாட்டே. வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஃபுல் குக் ஆகக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன், ஹாஃப் குக். அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது ஃபுல் குக் ஆகும். இல்லைனா ஓவர் குக் ஆயிரும், இல்லைனா கம்மி குக் ஆகும். ஸோ இப்போ இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. அண்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ ஆட் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிடுங்க. சொல்லமானது, பச்சை பட்டாணி ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸ். வாவ், பார்க்க இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இப்போ இதில் மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடுங்க.
இதை வந்து ரொம்ப ஜென்டிலாக மேஷ் பண்ணி யூ ஷுட் மிக்ஸ் இட். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக, அதே அளவு கொஞ்சம் கரம் மசாலா, இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், யம்மியான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி. சூப்பரான சமோசாக்கு உள்ளே வைக்கிற ஆலு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ வந்து ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து அந்த ஃபோல்ட் பண்ண இதில் வந்து லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இந்த சைடு வந்து இது இப்படி எடுத்து போட்டுருங்க. ஸோ அந்த நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதை வந்து இப்படி பிடிச்சிருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து லைட்டாக இந்த மாதிரி உள்ளே வைங்க. அண்ட் அந்த கார்னர்ஸில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது சீல் ஆயிரும். ஸோ தட் கெட்ஸ் சீல் ஆனதுக்கப்புறம் உங்கள் மசாலா ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராது. இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணிடுங்க, மேலே இந்த மாதிரி இருக்கணும். சூப்பரான சமோசா ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. எண்ணெய் இங்கே சூடாக ஹீட் ஆகிட்ருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சமோசாவாக கோன் பிடிச்சி அது உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணி ரெடியாக சீல் பண்ணி வச்சுருங்க. when the oil is heated ஒன்னாக ஸ்லோவாக ட்ராப் பண்ணணும் ஆயில் உள்ள. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து அப்படியே it will come out. So you need to drop very slowly and carefully. ஈக்குவல் டைமுக்கு வேக வைக்கணும். யூனிஃபார்ம்லி யூ ஹாவ் டு ஃப்ரை இட். இப்போது இந்த சைடு நீங்கள் இந்த சைடு வேக வச்சுட்டு அதே சைடு அதே டைமில் இன்னொரு சைடுக்கு நீங்கள் வேக வைக்கணும். அதாவது அப்போதான் ஈக்குவலி குக் ஆகி ஈக்குவலி நல்லா கிறிஸ்பாக சூப்பரான சமோசா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இஃப் யூ கேன் அப்சர்வ் ஆன் த ஸ்க்ரீன். ஸ்லோலி அதை ஃப்ளிப் பண்ணி எல்லா சைடும் குக் பண்ணுங்கள். எல்லா சைடும் இந்த மாதிரி குக் ஆகணும். இந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கணும். கீப் ஃப்ளிப்பிங் இட். ரொம்ப நேரம் ஒரே சைடு வச்சுருந்திங்கன்னா கருகிரும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே யூ நீட் டு ஃப்ரை இட். அவ்வளோதான், சூப்பரான சமோசா ரெடி. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கப் காஃபியோட கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. காஃபியோட டேஸ்ட் பண்ணால் இட்ஸ் வெரி அல்டிமேட். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, பாய்.